வணக்கம் நண்பர்களே, பட்ஜெட் டே வந்துடுச்சு. என்ன ஆகும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு? ஏன்னா பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் நல்லா இருந்தால் மார்க்கெட் மேலே போகும், இல்லைன்னா டவுன் ஆகும். பட் எந்த செக்டார் லாபம், எந்த செக்டார் பாதிக்கப்படும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட்ஜெட் டே எப்பொழுதுமே வாலட்டைலாக இருக்கும். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ், ஸ்டேடர்ஸ் எல்லாருமே ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய பேச்சை கேட்டுக்கிட்டே மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணுவாங்க. பாசிட்டிவ் பட்ஜெட்டாக இருந்தால் மார்க்கெட் க்ரீனில் போகும். ஒருவேளை நெகட்டிவாக இருந்துச்சாக்கும் ரெட்டில் போகும். மிக்சடாக இருந்துச்சாக்கும் ரொம்ப வாலட்டாலிட்டியாக இருக்கும். உள்ளே போனால் லாஸு, வெளியே போனால் ப்ராஃபிட்டு. அரசாங்கம் எதை ஃபோக்கஸ் பண்ணுதோ அந்த செக்டர்களுக்கு பெரிய பூஸ்ட் கிடைக்கும். ஆனால் பாதிக்கும் செக்டார்களும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி நம்ம க்ரோத்தாக பார்த்தோமாக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு க்ரோத்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட்டோடைய ரோடு, மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸு சார்ந்த ஸ்டாக்ஸ்கள் இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேங்கிங், ஃபினான்சியல் சார்ந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சாக்கும் இதுலேயும் ஒரு நல்ல கெய்னிங் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ரெனியூவபிள் எனர்ஜியில் இருக்கக்கூடிய சோலார், அதே மாதிரி ஈவி சார்ந்த முக்கியமான விடயங்கள்லாம் நல்லபடியாக பாசிட்டிவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. லாசர் செக்டார்ஸ் பார்த்தோம்னாக்க லக்ஸுரி குட்ஸு, அதே மாதிரி சின் ஸ்டாக்ஸ், அதாவது ஹைடெக்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிகரெட் சம்மந்தமானது, ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப அடிவாங்க வரும். அதே மாதிரி ஐடி மற்றும் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் எல்லாம் அடி வாங்குவதற்கு மிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கணும்னா, மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். அதனால் பட்ஜெட் ஸ்பீச்சுக்கு முன்னாடியே நம்ம ஹை வாலட்டிலிட்டி ட்ரேட் செய்யக்கூடாது. அதனால் பிரேக் அவுட்டு, ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லி ட்ரேட் பண்ணுறதை முற்றிலுமாக தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்லாம் என்ன பண்ணாதீங்கன்னா, நீங்கள் ஒரு பேனிக்கில் எல்லாத்தையும் உடனே நேரத்தில் மார்க்கெட் விழுந்துருச்சாக்க உடனே எல்லாத்தையுமே விற்க ஆரம்பிச்சிடாதீங்க. நீங்கள் ஃபண்டமெண்டலாக நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி வாங்கியிருந்தீங்களாக்கும் கண்ணை மூடிக்கிட்டு பேசாமல் இருப்பதான் மிகச்சிறந்த வழியாக இருக்கும். பட்ஜெட்டுக்கு பின்பு என்ன நடக்கும்னா, பட்ஜெட் ஸ்பீச் முடிஞ்சதுமே இம்மிடியேட்டாக ஒரு ரியாக்ஷன் வரும். ஆனால் ஒரு 2 வாரம் கழித்து பார்த்தோம்னாக்க மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆகிடும். ஸோ நம்ம எந்த டெசிஷனும் எமோஷனலாக கனெக்ட் ஆகி எந்த முடிவும் எடுக்காமல் நீங்கள் அமைதியாக இருப்பதான் மிகச்சிறந்த வழியாக இருக்கும். ஸோ பட்ஜெட்டில் ஸ்மார்ட்டாக டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு ஹெவியாக லாஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் தயவுசெய்து பட்ஜெட் டேவை நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பேனிக் செல்லிங்லேயோ அல்லது ஹெவியான பையிங்லேயோ போயிடாமல் சாதாரணமாக அதை நீங்கள் பார்த்தாலே போதுமானது. நன்றி, வணக்கம்.